வணக்கம் மக்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழாவில் நம்ம பெருந்துறை பாலசுப்ரமணியன் சேல்ஸு கொண்டாந்துருக்கிற குதிரைகளை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்தியூர் தேரில் விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். எல்லாமே பார்க்குறது நல்லா ஹைட்டுமா ஜம்முன்னு இருக்கு. மினிமம் அவர்கிட்ட ரேட் கொஞ்சம் நார்மலாகவே இருக்கும். ஓகே, இன்னைக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே பதிவுக்கு போயிடுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு நம்ம அந்தியூர் தேர் திருவிழாக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? அந்தியூர் தேருக்கு ஒரு 32 குதிரை கொண்டு வந்தேன். ஒரு 6-7 குதிரை கொடுத்தாச்சு. சரிங்க. இப்ப இருக்கிறது இன்னும் 26 குதிரை இருக்கு. 26? ஆமா. இந்த வருஷம் எப்போது இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் குதிரைகள் ரொம்ப ஜாஸ்தி வந்திருக்கு. சரிங்க. விலைகள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா குதிரைகள் நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு. சரி. ஓரளவுக்கு கம்மியா வித்திருக்கு. அதனால பரவாயில்ல. குதிரைகள் ஜாஸ்தியா இருக்கும்போது உங்களுக்கு விற்பனை கொஞ்சம் கம்மியா தான். ஆமா, பொருட்கள் ஜாஸ்தியா வரும்போது விலைகள் கம்மியா தான் இருக்கும். என் பேர் பாலசுப்ரமணி, எல்லமேடு, பெருந்துறை டு சென்னிமலை டு எல்லமேடு. நம்மகிட்ட இப்ப இருக்கிறது இப்ப 26 குதிரை இருக்கு. கைவசம் இருக்கிறது கைவசம் இருக்கு. சரி. சுழி சுத்தமா தான் இருக்கு. 9, 10ல இப்ப நம்ம பார்க்க போறது வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நாட்டு குதிரையில அது வண்டி ஓடுற குதிரை. வண்டி குதிரை? ஆமா, வண்டி குதிரை. பல்லு 2 பல் தரத்தில் 2 பல்லு. வண்டிக்கு நல்லா போகும். கல்டா. இந்த என்ன ரேட்னா வரும்? இது ஒரு 24, 25 இதனுடைய ரேட்டு. 24, 25. அதுக்குள்ள ஒரு 1-2 குறைச்சு வேணா கொடுத்துடலாம். சரி. நல்லா வண்டி ஓட்டுற வாங்கிட்டு போனா நல்லா வண்டி ஓடும். இது எத்தனை பல்லுனா போட்டிருக்கு? பல்லு 2 பல்லு. 2 பல் தரத்துல 2 பல்லு. கல்டா. சுழி சுத்தம் 9 பக்காவா இருக்கு. 44 இன்ச்சு இருக்கு. கல்டா. ஆண் குதிரை? ஆண் குதிரை. சரி, ஓகே. சரி, நான் அப்படியே அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து நாசியில சேர்ற பெண் குதிரைங்களா? ஆமா, பெண் குதிரை. இது நாசி. 46 இருக்கு இன்ச்சு. சரிங்க. பழக்கம் எதுவும் இல்ல. பல்லு 2. 9 சுழி சுத்தம். விலை 20. 1-2 குறைச்சு கொடுத்துடலாம். பெண் குதிரை. நீங்க செனைக்கு இது ஆயிருக்குங்களா? செனை இருக்கலாம். நிறைய ஒரு 4 மாசம் 5 மாசம் செனை இருக்கலாம். நெத்தி டாப்பா இருக்கு. சுழி சுத்தமா இருக்கு. 9 சுழி. ஆமா, தடி உதை எதுவும் இல்ல. குதிரை நல்லா நீட்டா இருக்கு. நல்ல குதிரை. வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ரூபாய் 22. 1-2 குறைச்சு வாங்கிக்கலாம். பாருங்க, குமேத்து வண்டிக்கு ஓடுற குதிரை. ஓடிட்டு வந்துச்சு. சரிங்க. கோயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. நல்லா பக்காவா ஓடுற குதிரை இது. 47 இன்ச்சு இருக்கு. பல்லு 4. சுழி சுத்தம் 9. வண்டி நல்லா பக்காவா ஓடுது. ரூபா 45,000 ரூபா. 45 ரூபா? ஆமா, 45 ரூபா. வண்டி பழக்கம் தெளிவா இருக்கு. தடி உதை எதுவும் இல்ல. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். யாரு வேணாலும் ஓட்டிக்கலாம். திருப்புற பக்கம் எல்லாம் போகும். குமேத்து 4 பல்லு. 9 சுழி சுத்தம். 9 சுழி சுத்தமான ஆண் குதிரைங்க. சரி, ஓகேண்ணா. அப்படியே இந்த இதை பாத்துருவோங்க. இது குமேத்து. பல்லு 6ஆம் பல்லு. பெண் குதிரை. இப்பதான் கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்ல குதிரை. நல்ல சுழி சுத்தமான குதிரைக்கு கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த குதிரையும் சுழி சுத்தமா இருக்கு. ரூபாய் இது 17 ரூபா. 1-2 குறைச்சு கொடுக்கலாம். குட்டி அழகான தெளிவான குட்டி. அடுத்த வருஷம் போட்டுரும். அதனால இந்த குதிரை நம்பி வாங்கிக்கலாம். சுழி பக்காவா இருக்கு. குமேத்து. ஆமா, 6ஆம் பல்லு. 6 பல் போட்டிருக்கீங்க? ஆமா. 9 சுழி சுத்தமா இருக்கு. 9 சுழி சுத்தம். ஆமா. சரி, வண்டி பழக்கம் இருக்கு. வண்டி பழக்கத்தோட இருக்கு. அப்படியே இந்த குதிரைங்க? அப்புறம் அது ஜப்ஜா. தாயும் பிள்ளையும். ஆமாங்க. குதிரை குட்டியோட 20 ரூபா. 2 சேர்ந்து. இது சுழி 9. சுழி பச்சா நல்லாவும் இருக்கு. சுழி 9 ஜப்ஜா. எந்த கெட்ட வழக்கம். பெண் குதிரை. பெண் குட்டியோட இருக்கு. ஆமா, 20 ரூபா விலை. 1-2 குறைச்சு கேட்டாலும் கொடுத்துடலாம். இதுக்கு வண்டி பழக்கம் வண்டி இல்ல. இது வீட்டு குதிரை. வீட்டிலேயே வளர்த்துக்கிட்டு இருந்தது. அதனால இது வண்டி பழக்கம் இல்லை. சரி, ஓகே. இது பாருங்க. இது நாசியில சேர்ற பெண் குதிரைங்களா? நாசி பெண் குதிரை. வண்டிக்கு ஓடும். 9 சுத்தமா இருக்கு. நெத்தி சுட்டியோட இருக்கு. இது ஒரு 16 ரூபா.
16. ஆமா, ஒரு ரூபா குறைச்சு 15 ரூபா கொடுத்துடலாம். 15 ரூபாய்னா கொடுக்கலாம். ஆமாங்க. பல்லு எத்தனை பல்லுங்க? பல்லு 6ஆம் பல் போட்டுருச்சு, 6 வருஷம் ஆச்சு அதுக்கு. இந்த பாருங்க, அடுத்து குமேத்து. குமேத்து. ஆமா, கரிக்கால் குமேத்து, நல்ல நெட்டு இருக்கு, பல்லு 6ஆம் பல்லு. இது வந்து 24 ரூபா, 1-2 தான் குறைச்சு கொடுக்கலாம். டேஸ்கட் வாங்கு மட்டி இருக்கு, வாங்கி கட்டுற மட்டி உடனே வீட்டுல வாங்கி கட்டணும். இதுக்கு கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா குதிரைக்கு கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்த வருஷம் நல்ல குட்டி போடும், நல்லா இருக்கும். வாங்கிட்டு போறவங்க வீட்லயும் நல்லா இருக்கும். அதுக்கு ஏற்கனவே வாங்கு மட்டி, வீட்டுல வாங்கி கட்டுற மட்டி இந்த குதிரைக்கு இருக்கு. இந்த குதிரையோட ரேட்டு 24, 1-2 குறைச்சு வேணா வாங்கிக்கலாம். நல்ல நெட் இருக்கு. சரி, ஓகே. அப்படியே அடுத்து பாருங்க, நாசி. கல் போடாத பெண் குதிரைங்களா? பெண்குட்டி ஒரு 6 மாசம் சினையாத்தான் இருக்கு. இது வந்து ஒரு 15 ரூபா கொடுத்துடலாம். 15னா கொடுக்கலாம். ஆமா, 6 மாசம் சினையா இருக்கு. ஒரு 6வது மாசத்துல குட்டி போட்டுரும், நல்ல குட்டியா போட்டுரும். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் வீட்டுல வச்சிருந்தா. அதனால இது வந்து நாசி, சுழி சுத்தம், கெட்ட வழக்கம் எது இல்லை. கொஞ்சம் மிரளித்தனம் இருக்கு. கயிறு நாங்க போட்டதுதான் கயிறு, அதனால கொஞ்சம் மிரண்டுகிட்டு இருக்கு. இது வந்து 15 ரூபா. 15. ஆமா, 15. அடுத்து பாருங்க, இது ஆண் குதிரை. ஆண் குதிரை. ஆமா, நல்ல உடல் கட்டு ஜம்முன் இருக்கு மாட்டிருக்கு. ஆண் குதிரை, சுழி 9 சுழி. இதனுடைய ரேட்டு 15. வேணுங்கிறவ வாங்கிக்கலாம், கெட்ட வழக்கம் எது இல்லை. இதுவும் அது மாதிரி கொஞ்சம் மிரளித்தனம் தான். வண்டி ஓட்டி பழக்கம் இருக்கு, வண்டி ஓடும். ஆண் குதிரை. ஆண் குதிரை. ஆமா, இது வந்து ஒரு 15,000 ரூபா கொடுத்துடலாம். 15. ஆமாங்க, 1-2 குறைக்கிறதுல நேர் ரேட்டு, அதே ரேட்டு 15 ரூபா. ஒரே ரேட்டு. ஆமா, ஒரே ரேட்டு. அது வந்து வண்டி பழக்கம் இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்லணும். இருந்துட்டாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு போறவங்க நல்லா ஓட்டிக்கிட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பெண் குதிரை. பெண் குதிரை. ஆமா. இது எத்தனை பல் போட்டிருக்குங்க? இது 7 வயசு ஆயிடுச்சுங்க அதுக்கு. இப்ப சென்னையா இருக்கு. சென்னைங்களா? ஆமா, சென்னையா இருக்கு. ஒரு 3 மாசம் 4 மாசத்துல அது குட்டி போட்டுரும். சுழி 9, எந்த தப்பும் இல்லை. நல்லா சாதுவான குதிரை தான். அதனால இது குட்டி 7 மாசம் சென்னையில் இருக்கு. சுழி பக்காவா இருக்கு, எந்த கடி உதை எந்த பழக்கமும் இல்லை. பெண் குதிரை, அழகான குதிரை. இது வந்து ஒரு 17 ரூபா. 17. ஆமா, சரி, ஓகேண்ணா. அப்படியே அடுத்து. ஓகே. அடுத்து நல்ல பெரிய வம்சமான ஜாதி. இதுக்கு பிறக்கிற குட்டிக்கு ரொம்ப தெளிவா இருக்கும், நல்லா பெருசாவும் இருக்கும். ஒரே ஒரு 6 மாசத்துல குதிரை பெரிய குதிரையா கூட ஆகிக்கலாம். அப்படி பிறக்கிற குட்டி இது. நல்ல பால் வம்சமான குதிரை. இது அருமையான குதிரை. 9, எந்த கெட்ட வழக்கம் இதுகிட்ட இல்ல. பெண் குதிரை, 6 மாசம் சென்னையா இருக்கு. இது வந்து ஒரு 25 ரூபா இதனுடைய ரேட்டு. 25. ஆமா. வண்டி பழக்கம் இருக்குங்களா? வண்டி பழக்கம் இருக்குங்க. இருக்கு. உள்ள பூரா வேர்த்து கிடக்குது. வண்டி இது ஓடிட்டு வந்து இல்ல, வண்டி பழக்கம் நேத்து ஓட்டுன ஓடிச்சேன். சரி, இன்னைக்கு போகலைங்க. இன்னைக்கு இன்னும் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் வேர்த்து இருக்கு. சரி, ஓகே. ஆமா, இது அப்படியே அடுத்து பாத்துருவோம். அடுத்து இது நாசி தாங்க. இது நாசி. ஆண் குதிரை. இது ஆண் குதிரை. வண்டி ஓட்டம் நல்ல ஓட்டம் இருக்கு. பல்லு 2ஆம் பல்லு, சுழி 9. வண்டி நல்லா ஓடும். 25 ரூபா ஒரே ரேட்டு, குறைக்க முடியாது. 25. ஆமா, ஒரே ரேட்டுங்க, 25. இது நாசி, பல்லு 2. வண்டிக்கு அபாரமா ஓட்டம் நல்லா இருக்குங்க. வேணுங்கிறவங்க வண்டி ஓட்டுறவங்க வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ரேஸுக்கு யூஸ் பண்ணலாங்களா? யூஸ் பண்ணலாம். ஆமா, யூஸ் பண்ணலாம். இது வந்து ரேஸுக்கு போகும். நல்ல குதிரை, நல்ல வண்டி ஓட்டுறமான குதிரை. இது வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நல்லா தெளிவா இருக்கு, அடி உதை எதுவும் இல்ல. சாதுவான குதிரை. ஆமா, நல்லா இருக்கு. அப்புறம் அடுத்து பாருங்க, கருப்பு. அது கருப்புங்க, கருநிலா, 2 கால் வெள்ளைங்க, சுழி 9. இது 14,500 ரூபா கொடுத்தாச்சுங்க. விலை முடிஞ்சீங்களா? ஆமா, விலை முடிஞ்சது. அது என்ன கறியே இல்லாம தோல் மாதிரி இருக்கு. இதுக்கு விலை 14,500 ரூபா கொடுத்தாச்சுங்க. இது வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு ரேட்டு 14,500. 9 சுழி சுத்தமா இருக்கு, நல்லா இருக்கு குதிரை. ஒரு 3 மாசம் மேய விட்டா சூப்பரா இருக்கும். ஆமா, பல நல்லா மேனி வந்துடும், நல்லா ஆயிக்கும். சரி, ஓகே. அடுத்து தாயுங்களா? இது தாயும் பிள்ளையும். ஆமா, இது 2 நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு மாட்டிருக்கு. எதுங்க குட்டி வந்து குதிரை ஆயிருச்சுங்க. ஆண் குதிரை. ஆண் குட்டி. அது 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க, 15 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 2 சேர்ந்து 25 ரூபா. 2 சேர்ந்து 25. ஆமா, சுழி சுத்தமா இருக்கு. 9 கரெக்டா இருக்குங்க. சரி,
அதனால இது ரெண்டும் சேர்ந்து 25 ரூபா. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். இதுக்கு வண்டி பழக்கம் இது இருக்குங்களா? இல்லைங்க அது சும்மா மேய்ஞ்சது. சும்மா மேய்ஞ்சது. ஆமா, வண்டி பழக்கம் வேணா குட்டியை போட்டு பழகிக்கலாம். வர காலத்துல அது வரும். அதனால அது வாங்கிட்டு போறவங்க வண்டி போட்டு பழகிக்கலாம். இது ரெண்டும் 25,000 ரூபா. சுழி தப்பு இல்ல, சுழி நல்லா இருக்கு. சுழி நல்லா இருக்கு. ஆமா. அடுத்து குமேத்துங்க. குமேத்து, கரிக்கால் குமேத்துங்களா? ஆமா, கரிக்கால் குமேத்து. இது என்ன ரேட்? இது வந்து ஒரு 8 வயசு ஆச்சுங்க, வண்டி ஓட்டம் இருக்கு. இது ஒரு 15 ரூபா கொடுத்துடலாம். 15 ரூபாய்னா ஃபைனல் முடிக்கலாம். ஆமா, ஃபைனல் 15,000 ரூபா கொடுத்துடலாம். இது வண்டி பழக்கம் இருக்கு, கொஞ்சம் கறி இல்லாம இருக்கு மேல. அது என்ன தேனி தண்ணி வச்சா அது வந்துக்கும். அது ஃபீடு வச்சோம்னா ஆமா வந்துக்கும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 மாசம் நல்லா மேய்ஞ்சிச்சுன்னா போதுமானது. நல்லா இருக்கு குதிரை. வாங்குறவங்க வண்டி பழக்கத்தோட இருக்கு, வாங்கிக்கலாம். சடி உதை எதுவும் இல்லை. ஆண் குதிரை. அடுத்துனா அடுத்து அதுங்களா? இது பாருங்க, சமன். இது சமன் குட்டிங்க. சமன்லயே குட்டி. ஆமா, ஆண் குட்டிங்களா? ஆண்குட்டி. சுழி வந்து 11ங்க. 11 சுழி. 11 சுழி 25,000 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. விலை முடிஞ்சுங்களா? ஆமா, விலை முடிஞ்சிச்சு. 25,000 ரூபாய் இதனுடைய விலை. சரிங்க. அதனால இது ஆண்குட்டி. வண்டி பழக்கம் இருக்கு, பல்லு போடாம பசங்க எல்லாம் ஓட்டி பழக்கிட்டாங்க. ஏர் சவாரி இருக்கு, வண்டி பழக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி சரி. அதனால 25,000 ரூபாய் ராஜ மரியாதையோட சுழி இதுல இருக்கு. ராஜாக்கள் சுழி இது இருக்கு. அதனால இதை வாங்கிட்டு போறேன். பெரிய கோடீஸ்வரன். ஆமா, கோடீஸ்வரன் ஆகியே ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்க ஆகித்தாகணும். அதனால இது நல்லா இருக்கு. வாங்கிட்டு போறவங்க ரொம்ப அருமையா வச்சுக்கலாம். நல்ல சாதுவான குட்டி, அப்படியே வெள்ளாட்டு குட்டி மாதிரி. அது பாருங்க, அப்படியே அப்படி இருக்கு. எந்த இதுவும் இல்லை. ஆள் பழக்கம் நல்லா பழகி நல்லா வச்சிருந்திருக்காங்க. அதனால இது ராஜா மந்திரி இருக்கு. ராஜா மந்திரியே ஆளக்கூடியது இருக்கு. அதனால அதை வாங்கிட்டு போறவங்க ரொம்ப செல்வாக்கான ஆளுங்க. இது அபாரமான செல்வாக்குல இருக்கு. வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும். அதுதான் அதனுடைய கணக்கு. இது குமேத்துங்க. கரிக்கால் குமேத்து. நல்லா வாய்க்கடிசான குதிரை. ஆமா, நல்லா கரிக்கட்டோட நல்லா இருக்கு. அதனால இது ஒரு 20 ரூபா கொடுத்துடலாம்ங்க. 20 ரூபாய்னா ஃபைனல் முடிக்கலாம். ஆமா, 20 ரூபா சுழி சுத்தம். எத்தனை சுழி சுத்தம்? 10 சுழி இருக்குங்க. இது 10 சுழி சுத்தம். 10 சுழி சுத்தம். ஆமா, 20,000 ரூபாய் இது கொடுத்துடலாம். கரிக்கால் குமேத்து. சுழி தப்பு இல்ல, சுழி நல்லா இருக்கு. கடி உதை எதுவும் இல்ல. அருமையான குட்டிங்க. சரிங்க. பல்லு 6ஆம் பல்லு. 6 வருஷம் அதுக்கு ஆகி முடிஞ்சிருச்சு. 6 வருஷம். அதனால ஆமா, வண்டி பழக்கம் இருக்கு. ஏர் சவாரி ஏறிக்கலாம். ஆமா, இது ரெண்டுமே இருக்கு. யாரு வந்தாலும் 20 ரூபா வாங்கிக்கலாம். ஃபைனல் 20 ரூபாய். ஆமா, ஃபைனல் தான். சரி, ஓகேண்ணா. அப்படியே அடுத்து இது பெருசுங்க. இது 51 இன்ச்சு இருக்கு. 51. ஆமா, வண்டி பழக்கம் இருக்கு, ஏர் சவாரி இருக்கு. என்ன சிந்தி கிராஸுங்களா? கிராஸ் மாதிரி தான். அது கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான். என்ன கிராஸ்ன்னு சொல்றதுக்கு இல்ல, காது வந்து சின்ன காது தான். சின்ன காதை. ஆமா, வண்டி பழக்கம் இருக்கு, ஏர் சவாரி இருக்கு. இதனுடைய ரேட்டு 35,000 ரூபாங்க. 35. சரி. 1-2 குறைச்சா வேணாலும் கொடுத்துட்றேன், வாங்கிக்கலாம். பல்லு எத்தனை பல்லு? பல்லு 6ஆம் பல்லுங்க. 6ஆம் பல்லு. நம்ம வண்டி ஓட்டி பாக்குறவங்களுக்கு அருமையான குதிரை இது. குதிரை நல்லா நெட்டு போக நல்லா இருக்கு. ஆமா, பெரிய குதிரையில கூட போடலாம். சரி சரி, நல்லா இருக்கு. இது வந்து 35,000 ரூபாய். வந்து பாக்குறவங்க பாத்துக்கலாம், வாங்கிட்டு போய்க்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, சுழியில தப்பு இல்ல. சரி. அடுத்து பாருங்க, இது பெண் குதிரை. ஆமா, கல்டா, செவல கல்டா. 6ஆம் பல் போட்டுருச்சுங்க. 6ஆம் பல் போட்டுருச்சு. கொஞ்சம் செனையா இருக்கு, அது ஒண்ணும் பண்ணாது. இது கொஞ்சம் செனையா இருக்கு. 9 சுழி சுத்தமா இருக்கு. சரிங்க. 2 கால் வெள்ளை இருக்கு. இது வந்து கல்டா, செவல கல்டா. இதோட விற்பனை விலை எத்தனை வரும்? இது வந்து 20,000 ரூபாய். 1-2 குறைச்சு கொடுத்துடலாம். 1-2 கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆமாங்க. இது வந்து கடி உதை எதுவும் இல்ல, நீட்டான குதிரை. வண்டிக்கு போடணும்னாலும் போட்டுக்கலாம், வீட்டுல வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். 9 சுழி சுத்தமா இருக்கு. பல்லுனா? பல்லு 6ஆம் பல் போட்டு. 6ஆம் பல். ஆமா, 6 வருஷம் ஆயிடுச்சு. சரி. கொஞ்சம் கறி இல்லாம இருக்கிறதுனால அது நம்ம பார்வைக்கு ஒரு மாதிரி. ஆமா, கறி வந்துருச்சுன்னா குதிரை பெரிய குதிரையா தெரியும். அதனால இதை வாங்குறவங்க நல்லா இருக்கும். நல்லா சுழியோட இருக்கு, நல்லா இருக்குங்க. அடுத்து அவ்வளவுதானா? சரி, ஓகே. இந்த மாதிரி குதிரைகள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணா உடனே வாங்கி கொடுக்கப்படும். பெரிய குதிரையில இருந்து சின்ன குதிரை வரைக்கும் எந்த குதிரை கேட்டாலும் வாங்கி கொடுக்கப்படும். எனது போன் நம்பர் வந்து 90 47 73 36 54. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா நான் எல்லமேடுதேனுங்க. எந்த குதிரை வேணாலும் வாங்கி கொடுக்கப்படும். சின்ன குதிரையா இருந்தா சின்ன குதிரை வாங்கி கொடுத்துக்கலாம், பெரிய குதிரையா இருந்தா பெரிய குதிரை வாங்கிக்கலாம். அதனால நம்ம கான்டாக்ட் பண்ணா போதும். நீங்க எங்க தூரத்துல இருந்து வண்டி அனுப்பிச்சா ஏத்தி அனுப்பப்படும். அனுப்பி உள்ளலாம். ஆமாங்க சார். சரி சரி சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க அண்ணனோட அலைபேசி கொடுக்குறோம். அலைபேசியை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கிங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.
இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.